எல்லாருக்குமே காங்கிரீட்ல பில்டிங் கட்டணும்னு ஆசையா தான் இருக்குங்க. அதாவது டெரஸ் பில்டிங்கு. ஆனா அதுல வந்து என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா, டெரஸ் பில்டிங் அப்படின்னாலே நம்ம வந்து பில்லர் போட்டாகணும். அதாவது காங்கிரீட் பில்லர். கம்பி விக்கிற விலைக்கு எப்படி வாங்கி போடுறது? அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம எல்லாருமே காங்கிரீட் பில்லர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பி வாங்கி, ஜல்லி வாங்கி அதுக்கு தனியா மெட்டீரியல்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய கடன் வாங்க வேண்டியதாயிருங்க. இப்ப இந்த மாதிரியும் பண்ணலாம். காங்கிரீட் பில்லர் இல்லாம, கம்பி குடுக்காம இங்க பாருங்க. இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுடைய அகலம் 8 இன்ச் இருக்கு. உயரம் அதே மாரியே மற்ற ஆலோ பிளாக் மாரியே 8 இன்ச் வந்துரும். நீளம்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி இருக்கும். இந்த கல்லங்க நம்ம தூக்கி கீழ போட்டோம்னா, ஒரு டேமேஜ் ஆகுறதில்ல. என்னமோ 4 அடி ஹைட்ல இருந்து போட்டோம்னு நெனைக்காதீங்க. 2 மாடியில இருந்து போட்டாலும் இந்த கல்லு உடையாது. அது கூட சேர்ந்தது தான் இந்த கல்லும் பார்த்தீங்கன்னா, அகலம் 4 இன்ச் தான் வரும். அதுல பாதி தான் வரும். நீளம் வந்து 16 இன்ச் வரும். இத பாத்ரூம் கட்டிக்கலாம், குறுக்கு சுவர் அது மாரி கல்லுகளுக்குலாம் அந்த மாரி கட்டடங்களுக்கு வச்சு கட்டிக்கலாம். இது அதே மாரியே பார்த்தீங்கன்னா, 6 இன்ச். அந்த 8 இன்ச்ச விட 3/4 பங்கு இருக்கும். இது நீளம் 16 இன்ச் இருக்கும். இத வந்து நாங்க தொட்டி கட்டுறதுக்காக வாங்கியிருக்கோம். அந்த 8 இன்ச் கல்ல தான் இந்த கட்டிடத்த நாங்க கட்டியிருக்கிறோம். இந்த கட்டிடத்துடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த கல்லுல தான் நாங்க கட்டியிருக்கோம். 1500 ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்துக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 12 போஸ்ட் போட்டிருந்தா கூட, கீழ 1000 மேல 500. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட டன் கணக்குல கம்பி வாங்கியிருக்கணும். போஸ்ட்டுக்கு மட்டுமே தனியா 1 டன் கம்பியாவது புடிச்சிருக்கும். அது கூட ஜல்லி, அதுக்கு தனியா சிமெண்ட்டு. அதனால சில லட்சங்கள் வந்து அதிகமாயிருக்கும். இங்க பாருங்க. இப்போ இத நாங்க கட்டியிருக்கிறோம். இது 4 இன்ச் கல்லுல 16 இன்ச் கல்லு. அதுல கட்டியிருக்கோம். மேல வந்து 2 கம்பி குடுத்து சில்க் கான்கிரீட் மாரி போட்டோம் வெடிக்காம இருக்கறதுக்காக. அந்த மூலைய பாருங்க. அந்த மூலையில போஸ்ட் கிடையாது. அதாவது கான்கிரீட் பில்லர் கிடையாது. இது 8 இன்ச் கல்லுல இந்த கட்டடத்த கட்டியிருக்கோம். அந்த மூலையில பாருங்க. அதுலயும் போஸ்ட் கிடையாது. எங்கேயுமே போஸ்ட் இல்ல. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் பில்லர்ல கட்டியே ஆகணும்னு கடன்ல மாட்ட வேண்டான்னு தான்.